ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற திட்டங்களால் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அஇஅதிமுக வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைக்கும் என மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக நட்சத்திர பேச்சாளர் உறுதிபட தெரிவித்துள்ளார். மதுரை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஒபுலாபடித்துறையில் நடைபெற்ற கழக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய நட்சத்திர பேச்சாளர் நடிகை ஆர்த்தி, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற சாதனைகளால் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக 234 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்று வரலாறு சாதனை படைப்பது உறுதி என தெரிவித்தார். பள்ளி கல்வி, உயர்கல்வி, சுகாதார மேம்பாடு, உள்கட்டமைப்பு, தொழில்துறை, மீனவர் மேம்பாடு, எரிசக்தி மேம்பாடு, போக்குவரத்து, எல்லா துறைகளிலுமே அம்மா இன்னைக்கு ஒஸ்தி பண்ணிட்டாங்க. இதை விட என்னங்க வேணும்? நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம், நாடு வீடு செழிப்பா இருக்கும், அமைதி, வளம், வளர்ச்சி. அதான் அம்மாவோட ஆசையே, அம்மாவோட லட்சியமே. இந்த நல்லாட்சி தொடரட்டும் அப்படின்னு நீங்க எல்லாரும் முடிவு பண்ணி 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்துக்கு நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சின்னம் இரட்டை இலைன்னு நீங்க உங்க வாக்குகளை போட்டா போதும். தொடர்ந்து பேசிய தேமுதிக விஜயகாந்தின் சகோதரர் பால்ராஜின் மனைவி, உடன் பிறந்தவர் குடும்பத்திற்கே உதவி செய்யாத விஜயகாந்த் தமிழக மக்களை எப்படி காப்பாற்றுவார் என கேள்வி எழுப்பினார். சொந்த தம்பி தங்கச்சிக்கே செய்யாத விஜயகாந்த் மக்களுக்கு என்னத்தை செய்ய போறாரு? பிரேமலதா ஊர் ஊரா போய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற பொய்ய நம்பாதீங்க, நம்பி ஏமாந்துடாதீங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016 மீண்டும் முதலமைச்சராக அரியணையில் அமர 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வரலாறு காணாத மாபெரும் வெற்றியை தேடி தருவோம். இந்த கூட்டத்தில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபாலகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர்.